வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு இன்று நாள் ஒரு அற்புதமான நல்ல நாளாக நமக்கு அனைவருக்கும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை பேரறிவு என்னும் ஒரு அற்புதமான தலைப்பினை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய மனித உயிர்கள் என்பது எல்லா வகையிலும் எல்லா ஜீவன்களின் உயர்விலும் சிறந்த ஒரு உயர்வான பிறப்பு தான் இந்த மனித பிறப்பு என்று ஆசான் அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த வகையிலே இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து அதை தெளிந்து நாம் சிறப்பாக வாழ்ந்து அந்த பேரறிவோடு இணைவதற்கு ஒரு சிறப்பான கருத்து இன்றைய நாள். ஆக இந்த ஒன்றுமில்லாத ஒன்று என்று சொல்லுவார்கள் சாமி. அந்த நிலைக்கு நம் நுண்ணிய அறிவு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய மிகப்பெரிய தத்துவம். அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தான் மனவளக்கலை. ஆக இந்த மனவளக்கலையை பயின்று அதனோடு இணைந்து அந்த வாழ்க்கையில் அதோடவே ஒன்று இணைந்து அதை வாழ்க்கையாக மாற்றி சிறப்பாக வாழ்ந்து இறைநிலையை அடைவதற்கு இந்த கருத்துக்கள் மிக சிறப்பாக நமக்கு உதவும் என்ற நிலையிலே இன்றைய சிந்தனையை துவக்குவோம். சான்றோர் பெருமக்களே, பொதுவாக பூஜ்யம் என்று சொல்லக்கூடியதில் கண்ணதாசன் கூட சொல்லுவான், பூஜ்யத்துக்குள்ளே இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள்வான், அவனை புரியாமலே இருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று. அப்போ அந்த பேரறிவாக உள்ள அந்த சிறப்புமிக்க ஒன்றுமில்லாத ஒன்றுதான் நமது உள்ளே அறிவாக ஆற்றலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய முக்கியமான கருத்து. ஆகவே இந்த ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு ஒரு அற்புதமான கவி ஆசான் அருட்தந்தை அவர்கள் எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாலாய் தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி தன் போன்ற எண்களுக்கு இடமக்க தக்கபடி மதிப்பளித்து தன் போன்ற எண்ணெடுத்து கூட்டி கழித்து பெருக்கி வகுத்தாலும் தன் மதிப்பு மாறாத தனி சிறப்பாம் எத்தகு எண்ணே பூஜ்யம் என்று மிக அழகாக அந்த கவியை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கவியினுடைய சாரம் என்று சொன்னால், ஒன்றுமில்லாத ஒன்றாக இருந்து அனைத்தையும் உற்பத்தி செய்து அனைத்தையும் ஆக்கியும் ஊக்கியும் இயக்கியும் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரறிவு எத்தகையது என்பதை விளக்கமாக சாமி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். கடல் நிலையாக இருப்பது, அதில் எழக்கூடிய அலைகள் வேறு, கடல் வேறு அல்ல. அதே போல இந்த ஒன்றுமில்லாத ஒன்றில் இருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சம், உணர்ச்சி அற்ற ஜடப்பொருள்கள், உணர்ச்சி உள்ள ஜீவன்கள் இத்தனையும் தோற்றுவித்து 84 லட்சம் உயிரினங்களை தோற்றுவித்து மிக சிறப்பாக இயக்கி ஆற்றலும் அறிவுமாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைநிலையை சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். சான்றோர் பெருமக்களே, பொதுவாக ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், அதே போல பட்டினத்தடிகளும் சொல்லுவார்கள், பெருத்தது சிறுக்கும், சிறுத்தது பெருக்கும், தோன்றியது மறையும், மறைந்தது தோன்றும், பிறந்தது இறக்கும், இறந்தது பிறக்கும் என்று பல அடுக்கு மொழியிலே அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நமது அறிவுக்கு புலன் மயக்கத்தில் இருந்து கொண்டு பொருள் வயப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை அகம் நோக்கி திரும்பி அருள் வயப்பட்ட அறிவாக மாற்ற வேண்டும் என்பதே ஆசான் அருட்தந்தையினுடைய மிகப்பெரிய வந்த நோக்கமே நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது பொருள் வயப்பட்ட நிலை. அது அருள் வயப்பட்ட நிலையாக மாற்றுங்கள் என்று அடிக்கடி நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய நற்சிந்தனையானது, பொதுவாக பட்ட பகலில் வானில் விண்மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அது என்னாலும் தோன்றா என்று சொல்லுவார்கள். அதாவது சுத்தவெளி அதை பற்றி ஒரு அற்புதமான கவி சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருள்களுள்ளே தொட்டதா என்னும் அரூபம் யாது, பட்ட பகலில் வானில் விண்மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அது என்னாலும் தோன்றா, எட்டவில்லை அறிவிற்கென்றால் உள்ள இயற்கை ரகசியங்கள் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பேரறிவு என்பது ஒவ்வொரு ஜீவன்களிலும்
ஒவ்வொரு ஜடப்பொழில்களிலும் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் ஆசான் அருட்தந்தையினுடைய வாயிலாக மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஜடப்பொருள்கள் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்றும் உயிருள்ள ஜீவன்களில், உணர்ச்சி உள்ள ஜீவன்களில் ரொம்ப அற்புதமாக, அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் சொல்லிட்டு, அதாவது அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்றும் உணர்தல், அனுபவித்தல், பிரித்து உணர்தல் என்றும் அற்புதமாக நமக்கு எடுத்து ஏம்பியிருக்கின்றார்கள். இந்த பேரறிவினுடைய நிலையில் நின்று அருள் வயப்பட்ட நிலையிலே வாழ்ந்து, பொருள் வயப்பட்ட நிலை என்பது தேவைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது அளவு முறை காத்து சிறப்பாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த பேரறிவினுடைய துணை கொண்டு மிக அற்புதமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டிகளாக இருந்து வாழ்வை முழுமையாக அனுபவித்து நமது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு வாழ்வது வாழ்வாங்கு வாழ்வது என்பது என்ன சொல்லுவார் வள்ளுவர்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று, வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதன் வழி வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி வாழ்வோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன்.